இப்ப பாட்டன் சொத்து அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. பிரிச்சு சரிசமமா பங்கிக்கிறாங்க. ஒருவேளை பாட்டி உயிரோட இருந்து, அவங்களுக்கு இவங்க ஏதாவது குடுக்க வேண்டியது வந்தா குடுக்கணுங்களா? கண்டிப்பா பாட்டிய வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு இவங்க கண்டிப்பா குடுக்கணும்ல. சீனியர் சிட்டிசன் ஆக்ட் படி, அந்த பாட்டிக்கு இருக்கிற மகன்கள் எல்லாம் வந்து அவங்க பராமரிக்க வேண்டியது அவங்களோட கடமை. அப்படி பராமரிக்காத பட்சத்தில அவங்களுக்கும் அதில உரிமை வந்துரும். ஒருவேளை சரியா பராமரிக்கல. பாட்டி வந்து கிளைம்க்கு போறாங்க. இது என்னோட கணவனோட சொத்து. இதே எனக்கு சரியா பராமரிக்காதனால இது எனக்கே திரும்பி வேணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு உரிமை கோர முடியுங்களா? கண்டிப்பா வந்து வாரிசா அவங்களும் வருவாங்க. சப்போஸ் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட் போட்டு பிள்ளைங்களுக்கு நெறைய குடுத்துடுறாங்க. அப்படி செட்டில்மெண்ட் குடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டிய சரியா கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த சொத்த வாங்குனவங்க, அந்த சொத்த திருப்பி அந்த பாட்டிக்கு குடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு உண்டான ஆர்டர் வந்ததுன்னா, அந்த பாட்டி வந்து அந்த சொத்த யாருக்கு வேணா விக்க வேண்டிய இது வந்துரலாம். ஸோ, அவங்கள வந்து பராமரிக்க வேண்டியது, மாதம் மாதம் செலவுக்கு அவங்க வந்து குடுக்க வேண்டியது, உணவளிக்க வேண்டியது, இருப்பிடம் அமைத்து தர வேண்டியது, அடுத்து அவங்க பிள்ளைகளோட கடமை. சப்போஸ் சொத்தே இல்ல அப்படின்னாலும் அவங்களுக்கு குடுக்க வேண்டியது அவங்களோட கடமை தான்.